liver enlarged in size, showing increased echo texture, normal. So okay, hepatomegaly with grade 3 fatty liver, no evidence of cholestasis. Okay. So fatty liver recent days one of the fastest growing health concerns in சொல்லலாம் fatty liver. Fatty liverல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, alcoholic fatty liver, non alcoholic fatty liver. So alcoholic fatty liverனா என்ன? ஒரு பர்சன் வந்து ரொம்ப நாளா ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணி அவங்க ஹெல்த்தியா நார்மலா இருக்க லிவர் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து க்ரானிக்காக சிரோசிஸ் அல்ல லிவர் ஃபெயிலியர் கூட ஆகுது. இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னால் என்ன? ஒருத்தங்க ஆல்கஹால் கன்சம்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அக்கேஷனலில் கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எங்கே ஃபேட்டி லிவர் வரணும்னு கேட்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே என்ன காசஸ்னால் டயபெட்டிஸ் கூட இருக்கலாம், ஒபிசிட்டி, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அப்நார்மலாக இருக்கிறது, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் மெயினாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். அவங்களோட லைஃப் ஸ்டைலோட டிசீஸ் தான் இந்த ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு டிசீஸுங்க. ஃபேட்டி லிவர்லேயே நிறைய கிரேட் இருக்குது. கிரேட் 1ன்னு பார்த்தோன்னா ரிவர்சிபிள் ஃபேட்டி லிவர். ஸோ கிரேட் 1ல் இருக்கிற பர்சன் எல்லாமே கொஞ்சமாக அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கனாலே பேக் டு நார்மல் வந்துடலாம், லிவர் செல்ஸ் எல்லாமே நார்மல் ஆக்கிடலாம். இப்போ அதை கவனிக்காமல் விடும்போது என்ன ஆகும்னா ஃபர்தர் ஸ்டேஜஸ்க்கு தள்ளப்படுவாங்க, க்ரானிக்காக ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்து விட்டுரும். இப்போ இவங்க என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்னா அப்டமன் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும், நாசியேஷன், வாமிட் சென்சேஷன், எதுவும் பெருசாக சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டட்னஸ் சென்சேஷன் இருக்கும், மெயினாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு டயர்ட்னஸ் ஃபட்டிகாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒன் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அ பேலன்ஸ்டு டயட். ஒருத்தவங்க பேலன்ஸ்டு டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்ன எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா ரீஃபைன்டு ஃபுட்ஸு, கார்ப்ஸ், ஹைலி சால்ட்டட் அண்ட் சுகர்ட் ஃபுட்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது, பேக்டு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு, ஜாஸ்தி ஆயிலான ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் மெயினாக ஆல்கஹால், இந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸ் உள்ள ஃபுட்ஸும் எடுக்கக்கூடாது. அண்ட் பேலன்ஸ்டு டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஹெல்தி லிவர் செல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிற இந்த சைலண்ட் ப்ராக்ரெசிவ் ஹெல்த் கண்டிஷன்ஸாக இருக்கிற இந்த ஃபேட்டி லிவரை அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் ரெகுலராக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது என்னென்னா ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா, என்ன பண்ணணுங்கிற ஒரு சொல்யூஷன் நாங்கள் கொடுப்போம். ஸோ டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். தேங்க்யூ.